திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி மீடியா 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இந்த ஆஸ்ட்ரோ பக்தி மீடியா அஸ்ட்ரோ சேனல் மிகச் சிறப்பான முறையில் ஒரு வருடத்திற்குள்ளாகவே 1 லட்சம் வாடிக்கையாளர்களை பயனாளர்களை பெற்றிருக்கின்றது. இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து ஒரே வருடத்திற்குள்ளாக 1 லட்சம் பயனாளர்களை பெற்றது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதற்கு பின்னால் இந்த நிறுவனத்தின் உரிமையாளருடைய உழைப்பு எவ்வளவு இருக்கும் என்பது யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய கடுமையான ஒரு உழைப்பிற்கு முயற்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்தான் இந்த பயனாளருடைய வருகை என்பது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 1 லட்சம் பயனாளர்கள் என்பது இன்னும் சில வருடங்களிலேயே 10 லட்சம் 20 லட்சம் என்று கடந்து 1 கோடி பயனாளர்களை பெறும் வகையில் வளரும். அதற்கு என்னுடைய ஆசி எப்பொழுதும் இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உயரிய ஒரு சேவையை வழங்கி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக ஒரு உயரத்திற்கு செல்வதற்கு நிச்சயமாக வழிவகுப்பார். வாழ்த்துக்கள் ஐயா, ஹரி ஐயா, வாழ்த்துக்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஒரு நிகழ்வுகள் நடத்துவதற்கு என்பது ஒருவர் எவ்வளவு தூரம் உழைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் கருத்தரங்குகளை நடத்துகின்ற பொழுது எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்க வேண்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஜோதிடத்தில் அனைவரும் வியக்கும் வண்ணம் தமிழ்நாட்டில் உள்ள பிரபல ஜோதிடர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கி இந்த ஜோதிடத்தின் மூலமாக மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற உயிரி எண்ணத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஹரி பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இந்த அஸ்வின் ஆஸ்ட்ரோ பக்தி மீடியாவில் குடும்ப உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கும் மேலும் இதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த சேனலில் அயராது உழைத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பொதுவாக ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை சுட்டி காட்டாமல் ஒரு இடத்துக்கு போக மாட்டோம். ஒரு நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்றால் அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு சூட்சமம், இந்த பிரபஞ்சத்தினுடைய சூட்சமம் என்பது நிச்சயமாக ஒளிந்திருக்கும். இப்போ ஐயா புனர்பூச நட்சத்திரம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஓகே. இப்போ ஹரி ஐயா புனர்பூச நட்சத்திரம், இன்று ஓடக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம். அப்போ 20வது நட்சத்திரம் என்பது தனதாரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா 20 வருது இல்லைங்களா? இவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்தில் இந்த விழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 20னா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் தொடங்கி இருக்கிறது. இதில் ஒரு சூட்சமம். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுடைய கர்மா எனர்ஜியை கொண்ட நட்சத்திரம் இல்லைங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரனுடைய மரபணு ஜோதிடத்தில் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம், உண்மை இல்லைங்களா? அப்போ அது 2 வந்துடுதுங்களா? அப்போ சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரத்தில் இவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரத்தில் தனதாரை நட்சத்திரத்தில் 2வது ஆண்டு விழா தொடக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு பிரபஞ்சம் முழு ஆசியை வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அன்றைக்கு ஓடக்கூடிய கரணம்தான்
அந்த நடக்கக்கூடிய காரியத்திற்கு காரணகர்த்தா. அப்போ இன்று ஓடக்கூடிய கரணம் என்னன்னு யாராச்சும் காலையிலிருந்து பேசுனீங்களா? யாராச்சும் காலையிலிருந்து கரணத்தை பற்றி யாராச்சும் பேசுறீங்களா? யாருமே பேசல. இன்று ஓடக்கூடிய கரணம் வனிசை கரணம். என்ன கரணம் ஓடிட்டு இருக்குதுங்க? வனிசை கரணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வனிசை கரணம் என்பது யாருடைய கரணம்? எந்த கிரகம் இதுக்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா சூரியன். வனிசை கரணத்துக்கு அதிபதி யாருங்க? சூரியன். அப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார்? அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறார். அப்பொழுது இன்றைய நாளை இயக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற சூரியன், வனிசை கரணத்தினுடைய அதிபதி சூரியன் உச்சமடையக்கூடிய நட்சத்திரமே அஸ்வினி நட்சத்திரம் தான். அப்பொழுது கர்ணநாதன் இந்த நிகழ்விற்கு மிக முழுமையான ஆசிகளை வழங்கி கொண்டு இருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகேங்களா? அப்ப கர்ணத்துடைய சப்போர்ட் அவருக்கு முழுசா இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதான் உண்மை, சத்தியம். இதுல இன்னும் நாம நிறைய விஷயங்களை சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய கரணம் வனிசை கரணம். கர்ணத்துடைய அதிபதி யாருன்னு சொன்னாங்க? சூரியன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஐயாவுடைய பேர் ஹரி பாலச்சந்தர் இல்லைங்களா? இன்னைக்கு சூரியன் தானே கர்ணநாதன். சூரியனோட இன்னைக்கு கோச்சாரத்தில் யார் இணைஞ்சிருக்கான்னு பாருங்க. புதன் இணைஞ்சிருக்கார். ஹரி பாலச்சந்திரனா புதன். ஹரினாலும் புதன் தான், பாலன்னாலும் புதன் தான். அப்ப இன்று ஓடக்கூடிய கர்ணநாதனோடு சொல்றேங்க, அவருடைய லக்னாதிபதி புதன் தாமாங்க. அப்ப இன்று ஓடக்கூடிய கர்ணநாதன் யாரோட இணைஞ்சிருக்காருங்க? புதனோட இணைஞ்சிருக்கிறார். அப்ப ஹரி பாலச்சந்திரன் கூட புதனுக்கான கிரகத்துடைய பேர் தான். அப்போ புதன் சூரியன் இணைவு பெற்றிருக்கிறது. சரிங்க சார், நம்ம இதில் அப்படியே பார்ப்போம். நல்லா பாருங்க. அஸ்வின் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம்? கேதுவுடைய நட்சத்திரம். அப்ப இன்னைக்கு கேதுவுடைய பார்வை சூரியனுடைய உச்ச நட்சத்திரம் அஸ்வினி. ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு கேது எங்க இருக்குதுங்க? சிம்ம ராசியில. கோச்சாரத்தை எடுத்து பாருங்க. சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார். இன்றைய நட்சத்திரத்தினுடைய அதிபதி, அதாவது கேது இருக்கார் இல்லைங்களா? கேது எங்க இருக்காருன்னா சிம்ம ராசியில் இருக்கிறார். சிம்ம ராசியிலிருந்து எங்க பார்த்துட்டு இருக்காருன்னா கும்பத்தை பார்த்துட்டு இருக்காரு. கும்பத்துல இன்னைக்கு யார் இருக்காங்கன்னா சூரியன் இருக்காரு. எடுத்து பாருங்க, புதன் இருக்காரு, ராகு இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கார். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்று சூரியன், கர்ணத்துடைய அதிபதி சூரியன், அஸ்வினி உச்சமடையக்கூடிய நட்சத்திரம் என்னங்க? சூரியன். அந்த சூரியனை அஸ்வினியுடைய அதிபதி கேது பகவான் பார்க்கிறார். அப்பனா அஸ்வினி அப்படின்னா என்னங்க? கேது. அடுத்து அஸ்ட்ரோனா புதன், பக்தினா குரு, மீடியானா ராகு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அஸ்வினா கேது. கேது எங்க இருக்காருங்க? சிம்ம ராசியில் இருக்கார். அஸ்ட்ரோனா புதன், பக்தினா குரு, மீடியானா ராகு. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இணைவு பெற்று கும்பராசியில் இருக்கிறது. அப்படின்னா அஸ்ட்ரோ பக்தி ரெண்டு, அஸ்ட்ரோவும் மீடியாவும் எங்க இருக்குதுங்க? புதனும் ராகு இணைவு பெற்று கும்பராசியில் இருக்கு. யாரு பார்க்கறாங்கன்னா குரு பார்க்கிறார். யாரு பார்க்கறாங்க? அந்த பக்திங்கிற குரு பார்க்கிறார். அஸ்வின்னு சொல்லக்கூடிய அந்த கேதுவும் பார்க்கிறார். அப்ப இந்த நான்கும் ஒரு சேர இணைவு பெற்றிருக்கக்கூடிய நாளில்தான் இந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக எந்த நிகழ்வுகளையுமே நாம் தீர்மானிப்பது கிடையாது, இந்த பிரபஞ்சம்தான் தீர்மானிக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இது நான் பல மீட்டிங்கில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வை சுட்டி காட்டுவது என்னுடைய வழக்கம். ஓகேங்களா? நன்றிங்கய்யா, நன்றி, வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர்க. இன்னும் பல பயனாளர்களை பெற்று அது இன்னும் ஒரு லட்சம்ங்கிறது கோடிக்கணக்கில் சென்று அனைவருடைய மக்களுடைய ஆதரவையும் பெற்று இந்த சேனல் மென்மேலும் வளர வேண்டும். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களுங்கய்யா. நன்றி.